Hello guys, we are going to see dividend chapter, அதாவது chapter number 8 in CA Interlaw. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா dividend ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் லைக் எவ்வளோ dividend பே பண்ணணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, எப்போ பே பண்ணணும், இந்த மாதிரியான dividend ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிடெண்ட்னா என்ன, எப்படி இது டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ராம்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ராம்கோ லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஃபண்டு யார் கொடுப்பா அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஃபண்டு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஃபண்டு கொடுப்பாங்க இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி இந்த ஃபண்டை என்ன பண்ணும், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணும், அந்த ராம்கோ லிமிடெடோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணும். அதுலேருந்து வர்ற ரிட்டர்ன் இருக்குல்ல, அந்த ரிட்டர்னை தான் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த ரிட்டர்ன் ஃபுல்லாகவே கொடுக்க மாட்டாங்க, சில இது வந்து டிவிடெண்ட்டாக போகும், சில இது அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. மீதி உள்ளது வந்து ரிசர்வ்ஸ், ஃப்ரீ ரிசர்வ் அந்த மாதிரி ரிசர்வ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ரிட்டர்ன்னா நத்திங், சாரி டிவிடெண்ட்னா நத்திங் பட் ரிட்டர்ன் ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டுக்கு கொடுக்குற ரிட்டர்ன் தான் டிவிடெண்ட். ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து எப்போ பே பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/23 to 31/3/24 இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்கு. யூஸ்வலாக டிவிடெண்ட் எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 31/3/2024க்கு அப்புறம் தான் இந்த ஹோல் இயருக்குரிய டிவிடெண்ட்டை பே பண்ணுவாங்க. 31/3/2024க்கு அப்புறம் ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் பற்றி வி வில் see in chapter 7. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல நிறைய டிசைட் பண்ணுவாங்க, லைக் அடாப்ஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அடாப்ஷன் இருக்கும். இந்த இயருக்குரிய, இந்த பர்டிகுலர் 23-24க்குரிய ஃபினான்ஷியல் இயரோட அக்கௌண்ட்ஸை அடாப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பர்டிகுலர் இயருக்குரிய டிவிடெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இயர்க்குரிய டிவிடெண்டை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. லைக் இவ்வளோ பர்சன்டேஜ், 10%, 12% அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பர்சன்டேஜை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ண இந்த பர்சன்டேஜை தான் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த பர்சன்டேஜை தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணலைன்னா திஸ் வில் நாட் பி பெய்டு. அதே மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பர்சன்டேஜ் 10%, இதுக்கு மேலே ஷேர் ஹோல்டரால், இந்த 10%க்கு மேலே ஷேர் ஹோல்டரால் டிவிடெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ண முடியாது. ஒன்லி எய்தர் 10% ஆர் 10% கீழே என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை விட அதிகமாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. போர்ட் ஆஃப் டைரக்டர் சொன்ன அந்த பர்சன்டேஜ் அதை விட கம்மியான பர்சன்டேஜுக்கு தான் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். this is introduction about dividend. இதுதான் இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. டிவிடெண்ட் இன்க்ளூட்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட். இன்டரிம் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோமா 1/4/23 to 31/3/24 இந்த ஃபினான்ஷியல் இயருக்குரிய டிவிடெண்ட் வந்து இதுக்கப்புறம் நடக்கிற ஏஜிஎம்ல கொடுப்பாங்க. அப்படி இல்லாம எனக்கு இன்பிட்வீன்ல ஐ வாண்ட் டு டிக்ளேர் டிவிடெண்ட் ஆன் 31st December 23 நான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னா எஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும்னு இல்லை, ஷேர் ஹோல்டரோட அப்ரூவல் வேணும்னு இல்லை. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே அவங்க டிசைட் பண்ணுற ரேட்டில் தே கேன் டிக்ளேர் டிவிடெண்ட். இதை தான் இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜிஎம்ல ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஃபைனல் டிவிடெண்ட், தட் இஸ் டிவிடெண்ட், நார்மல் டிவிடெண்ட். ஏஜிஎம்க்கு முன்னாடி பிட்வீன் 2 ஏஜிஎம், இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜிஎம் நடந்திருக்குமா, 1/3/24க்கு முன்னாடி 1/4/23க்கு முன்னாடி ஒரு ஏஜிஎம் நடந்திருக்கும். தட் இஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 22-23க்கு ஒரு ஏஜிஎம் நடந்திருக்கும். அந்த ஏஜிஎம்க்கும் இப்போ இதுக்குரிய ஏஜிஎம் வந்து இனிமே தான் நடக்கும். அந்த ஏஜிஎம்க்கும் நடுவில் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்டரிம் டிவிடெண்ட். Dividend includes interim dividend, distribution of any sums to members out of profits and free reserves, shareholders. It is a shareholders return.
ஜெனரல் மீட்டிங் மே டிக்ளேர் டிவிடெண்ட். கம்பெனி வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். நோ டிவிடெண்ட் ஷால் எக்ஸீட் த அமௌண்ட் ரெக்கமெண்டட் பை த போர்ட். போர்டு ரெக்கமெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. ரெக்கமெண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். டிவிடெண்ட் இஸ் ரெக்கமெண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் and approved by the shareholders at annual general meeting. Liability unless it is declared by the shareholders. It is not a liability. அதாவது even though board of directors இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணா கூட அது எப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்றாங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல அப்ரூவ் பண்றாங்களோ அப்போதான் இட் பிகம்ஸ் அ லயபிலிட்டி ஃபார் த கம்பெனி. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் அ லயபிலிட்டி ஃப்ரம் த கம்பெனி சைட். அதே மாதிரி பாசிங் அண்ட் ஆர்டினரி ரெசல்யூஷன். ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து சில கேசஸ்ல தான் பாஸ் பண்ணுவாங்க. லைக் அடாப்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, டைரக்டர் அப்பாயின்மெண்ட்டு, அப்புறம் டிவிடெண்ட் டிக்ளேர், இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்க்கு தான் ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு தே நீட் டு பாஸ் அண்ட் ஆர்டினரி ரெசல்யூஷன். Declaration of dividend at rate higher than the recommended board is not permitted. It is dividend declared as a portion of the nominal or face value of shares. நம்ம பார்த்தோம்ல இது வந்து ஷேர் ஹோல்டர் கொடுத்த ஃபண்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன். ஸோ அது எந்த பேசிஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ பேசிஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ, நாமினல் வேல்யூ. அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு புக்ல இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees புக் வேல்யூ அப்படின்னா இந்த புக் வேல்யூல தான் 10%, 20% அந்த மாதிரி இருக்கும். இதுல தான் 10%, 20% அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ 120 அப்படின்னா இதுல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. 120ல 20% கிடையாது. இட் இஸ் ஆன் த புக் வேல்யூ. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். ஆல்ரெடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்தோமா, இன்டரிம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட்னு. Interim dividend is done out of the profits before the final adoption of accounts. நம்ம பார்த்தோம்ல ஏஜிஎம்ல தான் அடாப்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் எல்லாம் நடக்கும். ஏஜிஎம் நடக்கலைன்னா அக்கௌண்ட்ஸ் அடாப்ஷன் நடக்காது. ஸோ ஏஜிஎம்க்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் அடாப்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்கன்னா இட் இஸ் கால்ட் இன்டரிம் டிவிடெண்ட் and it is declared and paid between 2 AGMs. அதாவது போன வருஷத்துக்குரிய ஏஜிஎம், இந்த வருஷத்துக்குரிய ஏஜிஎம், எல்லா ஏஜிஎம்லையும் தான் ஃபைனல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம போன வருஷம் ஏஜிஎம், இந்த வருஷம் ஏஜிஎத்துக்கு நடுவுல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒருக்கா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்டரிம் டிவிடெண்ட். இன்டரிம் டிவிடெண்ட் எதுல இருந்து வாட் ஆர் த சோர்சஸ் அவைலபிள் ஃபார் டிக்ளேரிங் இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்னா சர்ப்ளஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல பண்ண ப்ராஃபிட்டுக்கு ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரிசர்வ்ஸ், அந்த சர்ப்ளஸ், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து தே கேன் டிக்ளேர் இன்டரிம் டிவிடெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், அந்த கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர், சப்போஸ் அந்த கம்பெனி வந்து 1/4/23 to 31/3/24 இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இயர். சப்போஸ் தே ஆர் டிக்ளேரிங் டிவிடெண்ட் ஆன் 31st October 2023ல டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 1/4/2023ல இருந்து 31/10/2023 இதுக்குள்ள இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். அதே மாதிரி ஆனா என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா ப்ராஃபிட் ஜென்ரேட்டட் இந்த ஃபினான்ஷியல் இயர் டில் த குவார்டர் ப்ரெசீடிங் த டேட் ஆஃப் டிக்ளரேஷன். என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற குவார்டர் என்னது, குவார்டர் ஒன் என்னதுன்னா ஏப்ரல் டு ஜூன், குவார்டர் டூ ஜூலை டு செப்டம்பர், குவார்டர் த்ரீ அக்டோபர் டு டிசம்பர், குவார்டர் ஃபோர் என்னது ஜான் டு மார்ச். தீஸ் ஆர் த 4 quarters. இப்போ அவங்க எப்போ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அக்டோபர்ல, அதாவது Q3 ஸ்டார்டிங்ல டிக்ளேர் பண்றாங்க. அப்போ அவங்க எந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
till the quarter preceding the date of declaration. Date of declarationக்கு முன்னாடி இருக்கிற quarter. இது வந்து Q3ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற quarter. அதாவது ஜூலை செப்டம்பர் ஏப்ரல் ஜூன் Q1 Q2 இந்த ரெண்டு குவார்ட்டர்ல ஜெனரேட் பண்ண ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். either previous year or current yearல இருக்கிற profit. current year profitனா the quarter preceding the date of declaration. அத வந்து அதுல இருந்து நம்ம dividend declare பண்ணலாம் interim dividendக்கு. If the company has incurred loss during the current financial year up to the end of the quarter immediately preceding the date of declaration. Suppose இந்த company வந்து Q2 Q1 ரெண்டு குவார்ட்டர்ல இருந்து dividend declare பண்ணலாம்னு பார்த்தோம். But Q2ல they are facing loss. சப்போஸ் Q2ல they are facing loss அப்படின்னா எந்த ப்ராஃபிட்ல இருந்து அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது Q2ல they are facing a loss immediately preceding quarterல they are facing loss அப்படின்னா there is a condition. என்ன கண்டிஷன் அப்படின்னா the rate of dividend எவ்வளோ ரேட் நம்ம வந்து 10% இருக்கலாம் 20% இருக்கலாம் 12 அந்த மாதிரி இந்த that rate of percentage shall not exceed the rate of percentage shall not be a rate higher than the average dividend declared by the company during the immediate preceding 3 financial year. முன்னாடி 3 financial yearல say for example இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 23 24 22 23 இதுல வந்து 10% கொடுத்திருக்காங்க. 21 22ல 15% dividend கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2021ல 15% கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சப்போஸ் அந்த கம்பெனி இந்த குவார்ட்டர்ல the quarter preceding the date of declaration of dividend இந்த குவார்ட்டர்ல லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மூணு preceding 3 financial yearல என்ன ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதுல ஆவரேஜ் பண்ணி அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இருக்கு பாத்தியா அதுதான் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். அதை விட கம்மியா இருக்கலாம் பட் அதை விட அதிகமா இருக்கக்கூடாது. தட் இஸ் த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். அதாவது 10 பிளஸ் 15 பிளஸ் 15 divided by 3 அது போட்டா எவ்வளவு வருதோ தட் இஸ் த ஆன்சர். 40 divided by 3 வரும். ஸோ அதுக்கு மேல the company cannot declare dividend. நெக்ஸ்ட் என்னன்னா the amount of dividend in a separate ஓகே ஒன்ஸ் வந்து இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னே அந்த அமௌண்ட்டை தனியா எடுத்து செப்பரேட்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஸ்கெடியூல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வித்தின் 5 days from the date of declaration டிக்ளேர் பண்ண 5 daysக்குள்ள அதை தனியா இன்னொரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். all the provisions apply in case of interim dividend. Final dividend க்கு என்னென்ன provisions எல்லாம் applicable that is also applicable to interim dividend. Then final dividend. Final dividend என்ன it is declared at the AGM. It is declared at the annual general meeting. The rate of dividend recommended by the board cannot be increased by the members. members ஆல increase பண்ண முடியாது. only அதை விட கம்மியா இருக்கலாம் பட் அதை விட அதிகமா இருக்க முடியாது. Next we are going to see the difference between interim dividend and final dividend. Definition. Interim dividend na enna it is paid during an accounting year. Interim dividend is paid during an accounting year before the finalization of the accounts. Final dividend எப்போ declare பண்ணுவாங்கன்னா AGM ல at the company's annual general meeting ல but annual general meeting வைக்கிறதுக்கு முன்னாடியே interim dividend வந்து டிக்ளேர் பண்ணி பேயும் பண்ணிருப்பாங்க. after the close of the financial year final dividend will be paid after the close of the financial year but interim dividend வந்து அப்படி கிடையாது. it will be paid during the financial year. then announcement. it is announced by the board of directors. even final dividend மே recommended by the board of directors தான் but final dividend க்கு it should be approved by the shareholders. but interim dividend க்கு approval தேவையில்லை. it can be announced by the board of directors. that is the final decision. board of directors ஓட announcement will be the final decision. it need not to be approved by the shareholders. time of declaration. before preparation of final statements before preparation of financial statements இது வந்து after preparation of financial statements even after adoption of financial statements
ஏஜிஎம்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தான் டிவிடெண்ட்டுமே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் இன்டரிம் டிவிடெண்ட் வந்து இட் இஸ் பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர். நெக்ஸ்ட் ரிவோகேஷன். இட் கேன் பி ரிவோக்டா. ஃபைனல் டிவிடெண்ட் ரிவோக் பண்ண முடியுமானா நோ, இட் கேன் நாட் பி ரிவோக்டு. ஒன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் கேன் நாட் பி ரிவோக். பட் interim dividend revoke பண்ணலாமா அப்படின்னா yes, it can be revoked with the consent of all the shareholders. எல்லா shareholdersம் withdraw பண்றதுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா it can be withdrawn, it can be revoked. Next, classification based on nature of shares does not require any specific provisions in the article. ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 ஷேர் இருக்குது, ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ப்ரொவிஷன்ஸ் தான். ஏதோ நீங்கள் ஃபவுண்டேஷனில் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, நான் கியூமுலேட்டிவ். கியூமுலேட்டிவ்னா என்னென்னா டிவிடெண்ட் வில் பி அக்யூமுலேட்டட். அது அந்த பர்டிகுலர் இயருக்கு பே பண்ணலன்னா இட் வில் கெட் அக்யூமுலேட்டட் அண்ட் இட் நீட் டு பி பெய்டு இன் த கம்மிங் இயர். கம்மிங் இயரில் எப்போ ப்ராஃபிட் வருதோ அந்த இயரில் இட் நீட் டு பி பெய்டு. நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல நோ அரியர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். டிவிடெண்ட்ல அரியர்ஸே இருக்கா? அரியர்ஸ் இருந்தாலும் இட் வில் நாட் பி பெய்ட். சப்போஸ் பர்டிகுலர் இயர்ல டிவிடெண்ட் கொடுக்கலன்னா இட் வில் நாட் கெட் அக்யூமுலேட்டட். நெக்ஸ்ட், ஷேர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 கேட்டகரிஸ். ஓகே, அதேதான் சொல்லியிருக்காங்க. சாரி, அடுத்து வந்து ஈக்விட்டி ஷேர் இருக்கு. ஈக்விட்டி ஷேர்னா என்ன அப்படின்னா இதுல ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னே கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து ஃபிக்ஸடா இவ்வளவுதான் டிவிடெண்ட் அப்படின்னு இருக்கும். பட் ஈக்விட்டி ஷேருக்கு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்கு அதை பொறுத்து தான் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபையிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது மீதி இருந்தாதான் equity shareholders-க்கு கொடுப்பாங்க. Preference shareholders are assured of a preferential dividend at a fixed rate. Then provisions regarding declaration and payment of dividend. Sorry guys. Provisions regarding declaration and payment of dividend. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா first point வந்து sources for declaration of dividend. எந்தெந்த இதுல இருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம இன்டரிம் டிவிடெண்ட்ல வந்து கொஞ்சம் பார்த்துட்டோம். ஸோ இந்த இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னென்ன ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்னன்னா ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல என்ன ப்ராஃபிட் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். ஆஃப்டர் ப்ரொவைடிங் ஃபார் டெப்ரிசியேஷன். அந்த பர்டிகுலர் இயருக்கு ஆர் ப்ரீவியஸ் இயருக்கு ஏதாவது டெப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து தான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எனி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் ஆர் இயர்ஸ். ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருக்கிற ப்ராஃபிட்டை ரிசர்வா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா, தட் ஃப்ரீ ரிசர்வ் தட் இஸ் கால்ட். அதுல இருக்க ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல இருந்து தான் கேபிட்டல் ரிசர்வ்ல இருந்து we cannot declare dividend. only free reserveல இருந்து தான் we can declare dividend. Profits of any previous financial year. Credit balance in the profit and loss account and free reserve. only free reserve, not capital reserve. எதெல்லாம் ரிசர்வ்ல இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா unrealized gains, notional gains, revaluation of assets, இந்த fair value gain இதெல்லாம் will not be included. unrealized gainனா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் ஒரு கம்பெனி வந்து ஷேர் வாங்கியிருக்காங்க, அதோட வேல்யூ 100 rupees வாங்கும்போது now it is 120, மார்க்கெட்ல 120 இருக்கு, but still the company did not sell it. still அந்த company is holding that investment. அப்போது இந்த company 20 rupees ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ண 20 rupees ப்ராஃபிட்னு சொல்லிட்டு என்டர் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அன்ரியலைஸ்டு கெயின். நோஷனல் கெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் ஒரு கம்பெனி வந்து பில்டிங் இருக்கு, ஓன் பில்டிங்ல வந்துட்டு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கம்பெனி இருக்குது ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஓன் பில்டிங்ல கம்பெனி ரன் பண்றதுனால இந்த ரெண்ட் வந்து சேவ் ஆகுதுல, திஸ் இஸ் கால்ட் நோஷனல் கெயின். இந்த மாதிரியான நோஷனல் கெயின் எல்லாம் டிவிடெண்ட் டிக்ளேருக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரியலைஸ்டு. அப்படி ஒரு உண்மையிலே அப்படி ஒரு ப்ராஃபிட்டே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் லைக்
imaginary profit. Next, revaluation of asset. Revaluation nothing but land and building, plant and machinery, furniture, இந்த மாதிரியான அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ல, அதை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்ல என்டர் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் we cannot take it for dividend declaration. ஸோ ஃப்ரீ ரிசர்வ் மட்டும்தான் நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியும். அந்த ஃப்ரீ ரிசர்வ்லையும் அன்ரியலைஸ்ட் கெயின், நோஷனல் கெயின், ரீவேல்யூவேஷன் கெயின், ஃபேர் வேல்யூ கெயின். ஃபேர் வேல்யூனா நத்திங் பட் ரீவேல்யூஷன் மாதிரி தான். இந்த கெயின்லாம் எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட், ப்ராவிஷன் ஆஃப் மணி பை த கவர்மெண்ட். சப்போஸ் கவர்மெண்ட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதுக்காக ஏதாவது சப்சிடி, கிராண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா that is also can be used for dividend declaration. Money provided by the central governments or state government in pursuance of a guarantee given by the government கொடுக்கிற மணியை வச்சு dividend declare பண்ணலாம். So but there are few conditions before declare, not only for government கொடுத்த மணிக்குன்னு இல்லை, ஈவன் கரண்ட் இயர் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் ஃப்ரீ ரிசர்வ் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன், கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன், ப்ரீவியஸ் இயர் டெப்ரிசியேஷன், இந்த மாதிரி ஏதாவது டெப்ரிசியேஷன் செட் ஆஃப் பண்ணாம இருக்கு அப்படின்னா that need to be set off. அதை செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் லாசஸ், டெப்ரிசியேஷன் செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்டை தான் we need to take for dividend declaration. Next, so என்னென்ன அமௌண்ட் எல்லாம் டிவிடெண்ட் டிக்ளரேஷனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் இன்க்ளூடிங் ஃப்ரீ ரிசர்வ், அண்ட் தென் ப்ராவிஷன் ஆஃப் கவர்மெண்ட் money given by the government. So these are the three sources. Next வந்து transfer to reserve. அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசர்வ். ஒரு கம்பெனி வந்து ஒரு இயர்ல நிறைய ப்ராஃபிட் பார்க்குறாங்க, அதுல கொஞ்சம் வந்து டிவிடெண்டா கொடுக்குறாங்க, கொஞ்சம் வந்து ரிசர்வுக்கு மாத்துறாங்க, ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது it is not compulsory. It is at the discretion of company. Company is free to transfer any portion of its profit to reserve as it may deem fit. அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் பெருசா இல்லை. நெக்ஸ்ட், declaration of dividend when there is inadequacy or absence of profit. Suppose ஒரு இயர்ல ப்ராஃபிட்டே இல்லை, அந்த கம்பெனி வந்து லாஸ், it is making loss or inadequate profit, dividend declare பண்ற அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அந்த இயர்ல எப்படி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸா இயர்ல இருக்கிற ப்ராஃபிட்டை ரிசர்வ் கிரியேட் பண்ணிப்பாங்கல்ல, அந்த ஃப்ரீ ரிசர்வ், அந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்ஸை ஃப்ரீ ரிசர்வை யூஸ் பண்ணி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். பட் அதுக்குமே சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த 4 கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறத we will see. Suppose adequate profit இல்லைன்னா we can use the accumulated profits or free reserves. Free reserve யூஸ் பண்ணும்போது unrealized gain, notional gain, revaluation gain, fair value gain இதெல்லாம் நம்ம சேர்க்க கூடாது. இது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, எந்த பாயிண்ட்ல பார்த்தோம்? ஓகே, இந்த பாயிண்ட்ல பார்த்தோம். இது என்ன பாயிண்ட்? ஓகே, சோர்சஸ் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ல பார்த்தோமா? ஓகே, ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரீ ரிசர்வ்லேருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா அன்ரியலைஸ்டு கெயின், நோஷனல் கெயின், ரீவேல்யூவேஷன் கெயின் அண்ட் ஃபேர் வேல்யூ கெயின் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஃப்ரீ ரிசர்வ்ல. தென் நெக்ஸ்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றோம்னா அதுக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 4 கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்மளால ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா த ரேட் ஆஃப் டிவிடெண்ட். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இன்டரிம் டிவிடெண்டா இருந்தா அந்த ப்ரெசீடிங் குவார்ட்டர்ல லாஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து
average rate average rate of dividend declared immediately preceding 3 years அந்த ரேட்டுக்கு மேக்ஸிமம் அதுதான் மேக்ஸிமம் ரேட். அதை விட அதிகமா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்ல, அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, the rate of dividend shall not exceed the average rate at which the dividend declared in the immediately preceding 3 financial year. 3 financial yearல என்னென்ன ரேட்ல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு எடுக்கணும். அதை ஆவரேஜ் போட்டு அதுல அந்த டிவிடெண்ட் ரேட்டு தான் இட் இஸ் அ மேக்ஸிமம் டிவிடெண்ட் ரேட். அதை விட கம்மியா பண்ணலாம், பட் அதுக்கு மேல டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். This condition shall not apply if the company has not declared any dividend in each of the 3 preceding financial year. Suppose it is a new company or existing company and the immediate 3 preceding yearsல dividend declare பண்ணலனா this condition is not applicable. Next condition number 2. செகண்ட் கண்டிஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the total amount to be drawn, எவ்வளோ அமௌண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து டிவிடெண்ட்டுக்காக எடுக்கணும், அந்த எடுக்கிற அமௌண்ட்ல ஒரு கண்டிஷன் ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, it shall not exceed 10% of the paid up share capital and free reserve. Paid up share capital na it includes preference and equity. Paid up share capital includes preference and equity and plus free reserve. இது ரெண்டையும் சேர்த்து அதுல 10% தான் மேக்ஸிமம் அமௌண்ட். நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 3. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எடுக்கிறோம்ல 10% ஆஃப் அமௌண்ட் எடுக்கிறோம்ல, இந்த அமௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ரிசியேஷன் லாஸஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா லெஸ் பண்ணிட்டு, டெப்ரிசியேஷன் லாஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் இருக்கு பாத்தியா, இதுல இருந்து தான் நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும். The amount so drawn first be utilized to set off the losses incurred in the financial year. Current yearல இருக்கிற லாஸை செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம், டெப்ரிசியேஷன் செட் ஆஃப் பண்ணலன்னா அதையும் செட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து தான் நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 4. இந்த ஃபோர்த் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the balance of reserves. சப்போஸ் ரிசர்வ்ஸ்ல வந்து எவ்வளவு ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து 10 lakh இருக்குன்னு வச்சுக்கலாம். டிவிடெண்ட்காக 1 lakh எடுக்கிறோம்னா மீதி எவ்வளவு இருக்கு, தட் இஸ் த பேலன்ஸ் ரிசர்வ். மீதி 9 lakh இருக்கா, திஸ் 9 lakh shall not fall below 15% of the paid up share capital. நம்ம அந்த கம்பெனியோட paid up share capital பார்க்கணும். இந்த இடத்துல ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது, ஃப்ரீ ரிசர்வ் நாட் இன்க்ளூட், ஒன்லி paid up share capital. paid up share capitalல 15% எடுத்துட்டு அந்த 15% விட கம்மியா இருக்க கூடாது பேலன்ஸ் ரிசர்வ். பேலன்ஸ் ஃப்ரீ ரிசர்வ் அந்த 15% விட கம்மியா இருக்க கூடாது. Then this condition is not applicable to a government company. Government company க்கு these 4 conditions are not applicable. Let's see this illustration. Illustration number 3. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Capricorn Industries Limited has a paid up capital of 200 lakhs. அந்த கம்பெனியோட paid up capital 200 lakhs. Accumulated reserve 240 lakhs. Loss for the year ending 31st March 2024 is 30 lakhs. அந்த particular financial yearல அந்த கம்பெனிக்கு லாஸ் வந்திருக்கு. So dividend was declared at the following rates during the 3 years immediately preceding the financial year 9, 10, 12. இந்த ரேட்ல தான் dividend declare பண்ணிருக்காங்க during the immediately preceding financial year. What is the maximum rate at which the company can declare dividend for the current year? கரண்ட் இயர்ல எவ்வளவு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் இயர்ல அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே இல்லை, லாஸ் தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, ரிசர்வ்ஸ்ல இருந்து எடுத்து தான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வ்ஸ்ல இருந்து எடுப்போம்னா 4 கண்டிஷன்ஸ் பார்த்தோம், 4 கண்டிஷன்ஸுமே ஃபுல்ஃபில் ஆனால் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஆவரேஜ் ரேட். ஆவரேஜ் ரேட் இது ஆவரேஜ் போட்டு ஆவரேஜ் ரேட் அட் த 3 years immediately preceding the financial year. 9 plus 10 plus 12 divided by 3. Average போட்டா 10.3 வருது. இந்த 10.33% தான் மேக்ஸிமம். 10.33% is maximum. அப்ப எவ்வளவு டிவிடெண்ட், அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளவு பார்த்தோம்னா 10.33% ஆஃப் paid up capital. Paid up capital 200 lakhs. So 10.33% of 200 lakhs that comes around 20.6 lakhs. This is first condition. Second condition என்ன பார்த்தோம் அப்படின்னா, total amount எவ்வளவு டிராவன் பண்ணோம், 10% of paid up share capital, free reserve. Paid up share capital 200, free reserve 240. இதுல 10% எடுத்தோம்னா 44 lakhs. 44 lakhs. இதுல இருந்து நம்ம தேர்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா, இந்த அமௌண்ட்ல இருந்து லாசஸ் டெப்ரிசியேஷன் ஏதாவது இருந்தா டிடக்ட் பண்ணணும்.
ஸோ கரண்ட் இயர் லாஸ் இருக்கு, தட் இஸ் 30 lakhs. அதை வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் 14 lakhs. திஸ் இஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் டிவிடெண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேலன்ஸ் ரிசர்வ் ஷால் நாட் ஃபால் பிலோ 15%. பேலன்ஸ் ரிசர்வ் ஷால் நாட் ஃபால் பிலோ 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் போட்டோம்னா எவ்வளோ வரும்? இது 200 lakhs பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ 15% போட்டோம்னா 30 lakhs. ஸோ பேலன்ஸ் ரிசர்வ் வந்து 30 lakhs விட அதிகமா இருந்தா தட் இஸ் ஃபைன். 30 lakhs விட கம்மியா இருக்கக்கூடாது. ஸோ லெட்ஸ் சி பேலன்ஸ் எவ்வளோ ரிசர்வ் இருக்கு அப்படின்ட்டு. மொத்த ரிசர்வ் வந்து 240 lakhs. அதுல வந்து 30 lakhs வந்து கரண்ட் இயர் லாஸுக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற 14 lakhs வந்து டிவிடெண்டுக்கு போயிடுச்சு. ஸோ மொத்தமா 44 lakhs வந்து 240 lakhsல 44 lakhs வந்து எடுத்திருக்கோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 196 lakhs, which is more than 30 lakhs. 30 lakhs விட அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த 4 கண்டிஷனையும் பார்க்கும்போது எது மினிமமோ அதை தான் நம்ம எடுக்கணும். இதுல பார்த்தோம்னா 26 lakhs, சாரி 20 lakhs, 20.6 lakhs. இதுல பார்த்தோம்னா 14 lakhs. இதுலயுமே இந்த ஃபோர்த் கண்டிஷனுமே என்ன சொல்றாங்க? 14 lakhs எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So which is minimum 14 lakhs. So 14 lakhs தான் dividend pay பண்ணணும். 14 lakhs is the dividend amount. So என்ன rate of dividend அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 14 lakhs divided by paid up capital எவ்வளோ? 200 into 100. 100% போட்டோம் அப்படின்னா we will get 7%. So hope you understood the 4 conditions. Next வந்து depositing of amount of dividend. என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்து கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோன்னே வித்தின் 5 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிவிடெண்ட் டிக்ளரேஷன், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோன்னே வித்தின் 5 days என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். ஒரு ஸ்கெடியூல்டு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வித்தின் 5 daysக்குள்ள அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். அந்த ஸ்கெடியூல் பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணணும். அதுல இருந்து வித்தின் 30 days, டிவிடெண்ட் டிக்ளரேஷன்ல இருந்து வித்தின் 30 daysல டிவிடெண்டே பே பண்ணிருக்கணும், டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணிருக்கணும். வித்தின் 30 daysல டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணிருக்கணும். தீஸ் ஆர் த 2 conditions. Depositing of amount of dividend within 5 days from the date of declaration of dividend. Sorry. Within 5 days from the date of declaration of dividend, deposit in a separate account maintained in a scheduled bank. Scheduled bankல ஒரு separate accountல அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், டிவிடெண்ட் யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா டு த ரெஜிஸ்டர்ட் ஷேர் ஹோல்டர். அதாவது கம்பெனி வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 31/10 பார்த்தோம்ல, 31/10 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு. லெட்ஸ் டேக் 39 எடுத்துக்கலாம். 39/23ல வந்து 3 தான் கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து டிசைட் பண்றாங்க. அந்த கட் ஆஃப் டேட்னா என்ன அப்படின்னா, இந்த டேட்ல as per 30 செப்டம்பர் யாரெல்லாம் அந்த கம்பெனி ரெஜிஸ்டர்ல ஷேர் ஹோல்டர்னு இருக்காங்க, யாரெல்லாம் ஷேர் ஹோல்டரா ரெஜிஸ்டர்ல இருக்காங்க, யார்கிட்ட ஷேர் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, யாரோட நேம் ரெஜிஸ்டர்ல இருக்கு, ரெஜிஸ்டர்ல யாரோட நேம் இருக்கு, ரெஜிஸ்டர் ஷேர் ஹோல்டர் யாரோ அவங்களுக்குலாம் தான் டிவிடெண்ட் வில் பி பெய்ட். அந்த கட் ஆஃப் டேட் தான், அதை டிசைட் பண்ற டேட் தான் கட் ஆஃப் டேட் ஆர் ரெக்கார்ட் டேட்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் டேட் ஆர் கட் ஆஃப் டேட்னு சொல்லுவாங்க. இந்த டேட்ல தான் யாருக்கு டிவிடெண்ட் வந்து போகும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் ஷால் பி பெய்டு ஒன்லி டு த ரெஜிஸ்டர் ஷேர் ஹோல்டர் ஆர் டு ஹிஸ் ஆர்டர் ஆர் ஹிஸ் பேங்கர். இது ஒரு ரெக்கார்ட் டேட். இந்த எக்ஸாம்பிள் வந்து ரெக்கார்ட் டேட் சொல்லியிருப்பாங்க. ரெக்கார்ட் டேட் இஸ் த டேட் அனௌன்ஸ்ட் பை த கம்பெனி ஃபார் டிட்டர்மினிங் என்டைட்டில்மெண்ட் டு டிவிடெண்ட். யாரெல்லாம் டிவிடெண்ட் வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த ரெக்கார்ட் டேட். Person whose name is included in the register of members on that date shall be entitled to dividend. யாரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ல இருக்காங்களோ that shareholder will be entitled to dividend. யாரெல்லாம் என்டைட்டில்னு பார்த்தோம். அதை எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா, எய்தர் அந்த ரெஜிஸ்டர் ஷேர் ஹோல்டர் சொல்ற மாதிரி, அதாவது இந்த மாதிரி என்னோட இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த இப்போல்லாம் எல்லா அக்கௌண்ட்டுமே டெபாசிட்டட் தான் வச்சிருக்காங்க, ரைட்டா?
டெபாசிட்டரி தான் ஆக்சுவலி த ரெஜிஸ்டர் ஷேர் ஹோல்டர். அவரோட நேம் தான் கம்பெனியோட ரெஜிஸ்டர்ல இருக்கும். டெபாசிட்டரியோட ரெஜிஸ்டர்ல யார் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் இருக்கும். ஸோ டெபாசிட்டரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிவிடெண்ட் டைரக்டா இந்தந்த அக்கௌண்ட்ல இவருக்கு இந்தந்த அக்கௌண்ட்ல இவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்க, இவங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட்டரி சொல்லிடுவாங்க. ஸோ கம்பெனி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க கொடுத்த ரெக்கார்ட் படி யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவ்வளோ எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. That is called payable only to the registered shareholder or to his order. To his order னா அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். or to his banker, அவரோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். shareholder informs to pay to a particular banker, payment is so made shall be deemed to be made to the shareholder. அதாவது ஷேர் ஹோல்டர் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டா இட் வில் பி deemed to be made to that particular shareholder. Then dividend is paid in proportion to the amount paid. Suppose அந்த ஷேரோட வேல்யூ 10 rupees 100 rupees வச்சுக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து 100 rupees பே பண்ணல, he paid only 50 rupees அப்படின்னா டிவிடெண்ட்ல 50% தான் அவருக்கு கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் 20 rupeesனா 20 rupeesனா அவர் பாதி அமௌண்ட் தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ டிவிடெண்டுமே அவருக்கு பாதி தான் கிடைக்கும், அதாவது 10 rupees தான் கிடைக்கும். பிகாஸ் டிவிடெண்ட் இஸ் பெய்டு இன் ப்ரொபோர்ஷன் டு த அமௌண்ட் பெய்ட் அப். டிவிடெண்ட் இஸ் பெய்டு இன் ப்ரொபோர்ஷன் டு த அமௌண்ட் பெய்ட் அப். ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேவ் பெய்டு, இது வந்து எக்ஸாம்பிள், பட் இட் ஷுட் பி ஆத்தரைஸ்ட் பை த ஆர்டிகல். ஆர்டிகல்ல ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட் பண்ணி பே பண்ண முடியும். Then dividends are payable in cash and not in kind. It may also be paid by check, warrants, or through any electronic mode. But dividend cannot be paid in kind. Kind in the sense dividend க்கு பதிலா ஒரு பில்டிங் கொடுக்கிறது, டிவிடெண்டுக்கு பதிலா ஈவன் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கிறது, தட் இஸ் நாட் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா அது கேஷா தான் பே பண்ணும், கேஷ் இல்லைன்னா செக், டிவிடெண்ட் வாரண்ட்னா நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ லைக் அ செக். ஸோ அந்த யாருக்கு டிவிடெண்ட் வாரண்ட் அனுப்புறாங்களோ அந்த பர்சன் வந்து அதை பேங்க்குக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக் மோட்னா நத்திங் பட் யூபிஐ அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர், மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் எலக்ட்ரானிக் மோட். ஸோ டிவிடெண்ட் இஸ் பேயபிள் எய்தர் இன் கேஷ், நாட் இன் கைண்ட். நாட் இன் கைண்ட்னா போனஸ் ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ண முடியாது. ஃபுல்லி பெய்டு அப் போனஸ் ஷேர்ஸ், issue of fully paid up bonus shares, such shares cannot be issued in lieu of dividend. அதை it cannot be it cannot be issued in lieu of dividend. டிவிடெண்டுக்கு பதிலா போனஸ் ஷேர்ஸ் கொடுக்க முடியாது. within the prescribed time limit of 30 days. அதாவது இந்த payment should be made within 30 days from the date of declaration. ஆல்ரெடி பார்த்த மாதிரி from the date of declaration. டிக்ளரேஷனுக்கு முன்னாடி 30 days. வாரண்ட்ஸ், செக்ஸ் இதெல்லாம் இருந்ததுதான் டிவிடெண்ட் வாரண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இட் ஷுட் பி போஸ்டட் அட் த ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் வித்தின் த பிரெஸ்கிரைப் டைம். பிரெஸ்கிரைப் டைமுக்குள்ள அவங்க அதை போஸ்ட் பண்ணிக்கணும், போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கணும். Then applicability, this point we will see later. இல்ல இப்பயே பார்க்கலாம். ஓகே, நீ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நிதி கம்பெனியா இருந்தது அப்படின்னா நிதி கம்பெனியுமே கேஷ் டிவிடெண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும், ரைட்டா? ஸோ இஃப் இட் இஸ் பேயபிள் இன் கேஷ் மே பி கிரெடிட்டட் டு த சேம் அக்கௌண்ட் ஆஃப் த மெம்பர் இஃப் த டிவிடெண்ட் இஸ் நாட் கிளைம்டு வித்தின் 30 days. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதி கம்பெனியா இருந்தது அப்படின்னா, நிதி கம்பெனினா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி இட் இஸ் லைக் அ பேங்க். ஸோ இந்த கம்பெனிக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க, நிதி கம்பெனிக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க. தட் மெம்பர்ஸ் வில் பி ஹேவிங் அ செப்பரேட் அக்கௌண்ட். எவ்ரி மெம்பர் வில் ஹாவ் ஒன், ஈச் மெம்பர் வில் ஹாவ் ஒன் ஈச் செப்பரேட் அக்கௌண்ட். ஒவ்வொரு மெம்பருக்கும் செப்பரேட்டா அக்கௌண்ட் இருக்கும். அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ல மணி போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம், ஆர் அந்த பேங்க்ல இருந்து லோன் வேணும்னா லோன் எடுத்துக்கலாம், டெபாசிட் பண்றது, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நிதி கம்பெனியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இந்த நிதி கம்பெனி மெம்பர்ஸுக்கு டிவிடெண்ட் பே பண்ணணும், கேஷா பே பண்றாங்க, ஆர் செக், வாரண்ட்ஸ் இந்த மாதிரி கேஷா பே பண்றாங்க அப்படின்னா அன்கிளைம்டு டிவிடெண்ட். சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து டிவிடெண்ட் பே பண்ண முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் செக்கா பே பண்றாங்க, பட் த செக் இஸ் நாட் கிளைம்ட் பை த மெம்பர்.
செக்குன்னு கொடுத்துட்டாங்க, செக் இஷ்யூ பண்ணிட்டாங்க. பட் அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த மெம்பர் வந்து செக்கை பேங்க்ல போய் கொடுத்தாதான் அவருக்கு கிரெடிட் ஆகும். அவருக்கு கிரெடிட் ஆகலைன்னா கம்பெனிக்கு டெபிட் ஆகாது. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து பே ஆகல. டிவிடெண்ட் இஸ் நாட் கிளைம். டிவிடெண்ட் பே ஆகலைன்னா தட் இஸ் கால்ட் அன்கிளைம்டு டிவிடெண்ட். டிவிடெண்ட் இஸ் நாட் கிளைம்டு. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிதி கம்பெனிக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. மற்ற கம்பெனிஸ்க்குலாம் வேற. நிதி கம்பெனிஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த எவ்ரி மெம்பர் இஸ் ஹேவிங் அன் அக்கௌண்ட்ல. ஸோ எல்லா மெம்பருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அந்த அந்த பர்டிகுலர் அன்கிளைம் டிவிடெண்ட் எந்த மெம்பருக்குரியதோ அந்த மெம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த மெம்பருக்குரிய அக்கௌண்ட்டோ அந்த மெம்பருக்கு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட் மற்ற கம்பெனிக்கெலாம் இந்த மாதிரி அன்கிளைம்டு டிவிடெண்ட் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். இதை பற்றி வி வில் சி டீடைல்டு. இதை பற்றி வி வில் சி இன் லேட்டர். அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் நிதி கம்பெனிக்கு மட்டும் என்ன அப்படின்னா, அப்படி அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. தே கேன் டைரக்ட்லி டிரான்ஸ்ஃபர் டு த மெம்பர். டைரக்ட்லி டிரான்ஸ்ஃபர் டு த செப்பரேட் அக்கௌண்ட் ஆஃப் த மெம்பர். ஸோ தென் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். எந்தெந்த கம்பெனிலாம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னா, எந்தெந்த கம்பெனி விச் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் செக்ஷன் 73, செக்ஷன் 74. செக்ஷன் 73 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ராஹிபிஷன் ஆன் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் ஃப்ரம் பப்ளிக். பிரைவேட் கம்பெனியா இருந்தா பப்ளிக்ல இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது. சப்போஸ் தே அக்செப்டட் அப்படின்னா தட் இஸ் அ பிரீச். தட் இஸ் ப்ராஹிபிஷன். தட் இஸ் நான் கம்ப்ளைன்ஸ். Then section 74 repayment of deposit. டெபாசிட் இதுல ஏதாவது ஃபெயிலியர் பண்ணாங்க அப்படின்னா, as long as the failure continues. ஒன்ஸ் ஃபெயிலியர் வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா they can issue dividend. As long as the failure continues, they cannot declare dividend on any of its equity shares. Preference shares they can give dividend, but only equity shareholders they cannot declare dividend until the failure is satisfied, rectified. Then prohibition in case of section 8 company, this is all we know. Section 8 company cannot issue dividend. That is what given here. So let's have a recap of from the beginning. So first என்ன பார்த்தோம் அப்படின்னா, மீனிங் ஆஃப் டிவிடெண்ட் பார்த்தோம். டிவிடெண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் லைக் அ ரிட்டர்ன் டு த ஷேர் ஹோல்டர். இட் இஸ் அ ரிட்டர்ன் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். தென் இது எப்படி டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, டிவிடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஏஜிஎம் வச்சு அந்த ஏஜிஎம்ல ஷேர் ஹோல்டர்ஸ் வில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏஜிஎம்ல ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபைனல் டிவிடெண்டா இருந்தா. இன்டரிம் டிவிடெண்ட்னா ஏஜிஎம் தேவையில்ல, டைரக்டா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிடலாம். தென் பாஸ் ஆர்டினரி ரெசல்யூஷன். டிவிடெண்ட் டிக்ளரேஷனுக்கு ஆர்டினரி ரெசல்யூஷன்ஸ் ஃபைல் பண்ணணும். அந்த டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அட் அ ரேட் ஹையர் தேன் ரெக்கமெண்டட் பை த போர்ட் இஸ் நாட் பெர்மிட்டட். போர்டு சொன்ன ரேட்டுக்கு அதிகமா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. டைப் ஆஃப் டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட். இன்டரிம் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிக்ளேர்ட் அண்ட் பெய்ட் பிட்வீன் 2 AGMs. இட் இஸ் டன் அவுட் ஆஃப் த profits before the final adoption of accounts, and it can be interim dividend can be declared from the surplus of the profit and loss account or profit of the financial year. Profit generated till the quarter preceding the date of declaration. Till the current quarter இருந்து எடுக்க முடியாது. Till the quarter preceding the date of declaration. If the company has incurred loss, current quarterல previous quarterல loss ஆயிருக்கு அப்படின்னா, they can issue dividend only at they cannot issue dividend at a rate higher than the average of 3 years immediately preceding the financial year. Then amount of dividend should be deposited in a scheduled bank within 5 days from the date of declaration. All provisions applicable to final dividend is also applicable for interim dividend. Final dividend na, it is declared at the annual general meeting. Rate of dividend recommended by the board cannot be increased by the members. Difference. Interim dividend definition, it is
interim dividend definition என்ன சொல்றாங்க அப்படின்னா declare and paid during an accounting year before the finalization of accounts. Final dividend என்ன அப்படின்னா it is declared at the company's annual general meeting after the close of the financial year. It is interim dividend announced by the board of directors. Final dividend recommended by board of directors, approved by shareholders. Time of declaration: interim dividend before preparation of financial statements. This is after preparation of financial statements. Revocation: it can be revoked with the consent of all the shareholders, but final dividend cannot be revoked. Classifications based on the nature of shares does not require any specific. Okay. இல்லைன்னா கிளாசிஃபிகேஷன் ஷேர்ஸ்லாம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், cumulative preference shares, நான் cumulative preference shares. ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு எப்போ டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னா only after satisfying the preference shareholders if only in case of availability of profits. Then next, provisions regarding declaration of dividend. Sourcesல என்னென்ன பார்த்தோம்னா profits of the current financial year, profits of the any previous financial year, அதாவது free reserve, credit balance, free reserve. Free reserve does not include unrealized gain, notional gain, revaluation of assets, and fair value gain. Then fourth resource என்ன அப்படின்னா தேர்ட் வந்து என்னன்னா both A and B, past year previous year profit or current year profit ரெண்டையும் கம்பைன் பண்ணி டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த கிராண்டை யூஸ் பண்ணி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா பிஃபோர் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் ப்ரீவியஸ் லாசஸ் டிப்ரிசியேஷன் ஏதாவது இருந்தால் அதை தட் நீட் டு பி செட் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசர்வ். கம்பெனி வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாயிட்டு கம்பெனி இஸ் ஃப்ரீ டு ட்ரான்ஸ்ஃபர் எனி போர்ஷன் ஆஃப் இஸ் ப்ராஃபிட்ஸ் டு ரிசர்வ்ஸ் அஸ் இட் மே டீம் ஃபிட். எவ்வளோ வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் when there is inadequacy or absence of ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா they can use their free reserve and accumulated profit. But there are some free reserve unrealized gain, notional gain, revaluation gain, fair value gain. This is not included in free reserve. 4 conditions இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா rate of dividend. It shall not exceed average rate at which the company declared dividend during the 3 years immediately preceding the financial year. Next condition என்ன அப்படின்னா amount drawn shall not exceed 10% of the paid up share capital and free reserve. Third condition என்ன அப்படின்னா that amount so drawn shall be first utilized to set off the losses and the depreciation இருந்தாலும் அதையுமே set off பண்ணிக்கணும். Condition fourth, the balance reserve shall not fall below 15% of the paid up share capital. First second conditionல என்ன பார்த்தோம்னா 10% of the இது வந்து 10%, fourth conditionல 15%, 10 or 15. செகண்ட் கண்டிஷன்ஸ்ல paid up share capital and free reserve. ஃபோர்த் கண்டிஷன்ல only paid up share capital. நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்டிங் அமௌண்ட் within 5 daysக்குள்ள டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண 5 daysக்குள்ள அமௌண்ட்டை ஸ்கெடியூல் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கணும். வித்தின் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண within 30 daysக்குள்ள டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணிருக்கணும். யாருக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் டேட் ஆர் ரெக்கார்ட் டேட்ல யாரு ரெஜிஸ்டர்டு ஷேர் ஹோல்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. இட் வில் பி பெய்டு டு த ரெஜிஸ்டர்ட் ஷேர் ஹோல்டர் ஆர் டு ஹிஸ் ஆர்டர் ஆர் டு ஹிஸ் பேங்கர். Then dividend is paid in proportion to the amount paid. Suppose shareholder does not pay the full amount of the share na dividend மே proportionate பண்ணி தான் pay பண்ணுவாங்க if authorized by the articlesல authorize பண்ணிருக்கணும். Then dividend is payable only in cash, not in kind. It can be paid in check, dividend warrant or through any other electronic mode, but it cannot be paid in kind. Issue of fully paid up shares cannot be issued in lieu of dividend. Then cash payment or check or dividend warrant or anything, it shall be paid within 30 days. 30 days kulla pay பண்ணிருக்கணும் from the date of declaration. Then
தென் நிதி கம்பெனிக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் ப்ராவிஷன் பார்த்தோம். என்ன அப்படின்னா, சப்போஸ் அன்கிளைம்டு டிவிடெண்டா இருந்தா நிதி கம்பெனி டைரக்டா அந்த மெம்பரோட அக்கௌண்ட்டுக்கு, அந்த பர்டிகுலர் மெம்பரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அன்பெய்டு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. Then prohibition and declaration. Suppose section 73 in relation to deposit and section 74 in relation to repayment of deposit. இதுல ஏதாவது failure இருக்கு அப்படின்னா, as long as the failure continues, the company cannot declare dividend on its equity shares. Preference ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணலாம், பட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இட் கேனாட் டிக்ளேர் டிவிடெண்ட். ஒன்ஸ் ஃபெயிலியர் இஸ் மேட் குட், தே கேன் டிக்ளேர் டிவிடெண்ட் ஆன் இட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதே மாதிரி செக்ஷன் 8 கம்பெனியும் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. நவ் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட். அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்னா என்ன, அது ரிகார்டிங்கான ப்ராவிஷன்ஸை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண 5 டேஸ்க்குள்ள டிவிடெண்ட் பே பண்ணோம். அதே மாதிரி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண 30 டேஸ்க்குள்ள, வித்தின் 30 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் இட் இஸ் அன் அன்கிளைம்டு டிவிடெண்ட். அன்கிளைம்டு வேற ஏதோ ஒரு ரீசன்னால டிவிடெண்ட் பே பண்ண முடியல. என்னென்ன ரீசனா இருக்கலாம், லைக் ஏதோ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அதனால யாரு ஓனர்னு கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல. ஸோ அந்த இடத்துல டிவிடெண்ட் பே பண்ண முடியல. இந்த மாதிரி வேற ஏதோ நிறைய ரீசன்னால இருக்கலாம். அந்த மாதிரி ரீசன்னால டிவிடெண்ட் பே பண்ண முடியலன்னா, ஆஃப்டர் த 30 டேஸ், வித்தின் 7 டேஸ், இந்த 30 டேஸ்ல இருந்து 7 டேஸ்க்குள்ள அந்த அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டை அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். இது வந்து இதுவுமே ஸ்கெடியூல்டு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி தான். எப்படி டிவிடெண்ட்டை வந்து வித்தின் 5 டேஸ் ஒரு ஸ்கெடியூல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சேவ் பண்றோமோ, அதே மாதிரி தான் இதுவும். அன்பெய்டு அக்கௌண்ட்டுமே ஒரு ஸ்கெடியூல் பேங்க்ல ஓபன் பண்ணி வித்தின் 7 டேஸ் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் 30 டேஸ், ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 30 டேஸ்ல இருந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ள அன்பெய்டு டிவிடெண்ட், அன்கிளைம்டு டிவிடெண்ட்டை நம்ம யூடிஏக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். தென் ப்ரிப்பேரிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அன்பெய்டு டிவிடெண்ட். ஒன்ஸ் வந்து அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் வித்தின் 90 டேஸ், அந்த மாத்தன் டேல இருந்து 90 days of transferring any amount to UDA, the company shall prepare a statement. The company shall prepare a statement containing the names, last known address and the amount. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த கம்பெனி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதோட வெப்சைட்ல பிளேஸ் பண்ணணும். அதோட வெப்சைட் அண்ட் எனி அதர் வெப்சைட் கிவன் பை த கவர்மெண்ட், வெப்சைட் அப்ரூவ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் வெப்சைட், website of the company and the website approved by the central government. Within 90 daysக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வெப்சைட்ல பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் 7 டேஸ்க்குள்ள அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல, வித்தின் 7 டேஸ்க்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் பார்த்தோம். பட் 7 டேஸ்க்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா they need to pay interest if there is any default. If any default is made, pay from the date of such default. அதாவது 7 டேஸ்க்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலையோ அத்தனை நாளைக்கு they need to give interest at the rate of 12%. interest at the rate of 12% from the date of default. அதாவது 7 டேஸ் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. 7 டேஸ்க்கு மேல நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா from the 8th டேல இருந்து தான் interest will be applicable. This interest, இந்த இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல, அதை யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் will be available to the benefit of the members in proportion to the amount remaining paid up. தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சப்போஸ் அன்கிளைம்டு டிவிடெண்ட்டை நம்ம யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டோம். பட் வந்து இப்போ ஓனர் வந்து இப்போ கிளைம் பண்ண வராரு அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணணும்னா, he is still entitled to the money, he just need to apply to the கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அவரோட டிவிடெண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன்கிளைம்டு அமௌண்ட் டு ஐஇபிஎஃப் அக்கௌண்ட். ஐஇபிஎஃப்னா என்னன்னா, இட் இஸ் லைக் அக்கௌண்ட் இல்லை, இது வந்து ஒரு ஃபண்டு. இது கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபண்ட். ஐஇபிஎஃப் அப்படிங்கிறது இது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபண்டு. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 7 years still the dividend remains unpaid, unclaimed even after 7 years. 7 yearsக்கு அப்புறமும் if it is still unpaid, unclaimed அப்படின்னா that amount need to be transferred to the
transferred by the company along with interest accrued to the UDA. UDA ல ஏதாவது interest accrued ஆயிருந்ததுன்னா that unpaid dividend and the interest சேர்த்து they need to transfer to the IEPF fund. Investor education and protection fund க்கு they need to transfer. And the company also need to send a statement containing the details to the IEPF authority. Such transfer to the IEPF authority and return the authority shall issue a receipt to the company as evidencing such transfer. அதாவது இந்த மாதிரி இவ்வளோ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும். அதே மாதிரி அத்தாரிட்டி எஸ் வி ஹவ் ரிசீவ் திஸ் மச் மணி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியும் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு IEPF. அந்த 7 years டிவிடெண்ட் கிளைம் ஆகாம இருக்கும்ல அந்த ஷேர்ஸ், the 7 years dividend pay பண்ணாம இருக்கும்ல அந்த shares, that shares will also be transferred to the IEPF. All shares not been paid or claimed for 7 consecutive years shall be transferred in the name of the IEPF. IEPF name la transfer பண்ணிருக்கணும். Then right of owner of transferred shares to reclaim. Suppose IEPF நேம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஓனர் வந்து இதுதான் என் ஷேர் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் கிளைம் பண்ணலாமா அப்படின்னா எஸ் இஸ் என்டைட்டில் டு கிளைம். இ ஜஸ்ட் நீட் டு அப்ளை, தெர் ஆர் சம் ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணி அவர் அப்ளை பண்ணி அவரோட ஷேரை வாங்கிக்கலாம். தென் பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ராவென்ஷன். கம்பெனிக்கு வந்து பெனால்டி ஆஃப் 1 lakh rupees, 1 lakh rupees penalty and further penalty of 500 rupees for each day after the first, maximum 10 lakh rupees and ஆஃபீஸருக்கு 25,000 rupees, 100 per each day and then maximum 2 lakh rupees. So this is a chart. So என்ன சொல்லிருக்காங்க, இது ஒரு ரீகேப் மாதிரி. என்ன பண்ணா டிவிடெண்ட் வந்து வித்தின் 30 days டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண வித்தின் 30 daysக்குள்ள டிவிடெண்ட் பே பண்ணிருக்கணும். டிவிடெண்ட் பே பண்ணிருக்கணும். சப்போஸ் டிவிடெண்ட் பே பண்ணல அப்படின்னா வித்தின் 7 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் 30 days வித்தின் 7 daysல தட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு அன் அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். இஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி அப்ளிகபிள் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிஃபால்ட். தென் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் 19 daysல கம்பெனி need to prepare a statement and show the same in the website. Place the same in the website of the company and any other website approved by the government. And after the expiry of 7 years, UDA க்கு transfer பண்ண 7 years still that amount remains unpaid na, the amount and also the shares need to be transferred to the IEPF. Amount, dividend amount along with interest and also the shares need to be transferred to the IEPF. ஸோ ஐஇபிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தா நவ் வந்து ஐஇபிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத we are going to see. ஸோ ஐஇபிஎஃப்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபண்டு தான். இதை வந்து வேரியஸ் பர்பஸ்க்காக இதில் இருக்கிற அமௌண்ட்டை வேரியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த கிரெடிட் அமௌண்ட்ஸ், டெபிட் அமௌண்ட்ஸ் வந்து வி வில் சி லேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் அமௌண்ட்ஸ் என்னென்னலாம் அமௌண்ட் வந்து இந்த ஃபண்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னா அமௌண்ட் கிவன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், donations given by the central government or amount laying in the unpaid account. Unpaid accountல இருக்கிற amount 7 yearsக்கு மேல இருந்தது அப்படின்னா that amount will be transferred to IEPF. and amount in the general revenue account of the central government and amount in IEPF ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட், அதுல வர இன்ட்ரெஸ்ட், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட் அதுல வர இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஐஇபிஎஃப் அமௌண்ட்டை வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர ரிட்டர்னு தட் வில் ஆல்சோ பி கிரெடிட்டட் டு ஐஇபிஎஃப். அமௌண்ட் ரிசீவ்டு த்ரூ டிஸ்சார்ஜ்மெண்ட். டிஸ்சார்ஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா இது வந்து நம்ம சாப்டர் 4ல பார்த்துருக்கோம். சப்போஸ் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஃப்ராட் பண்ணி ஒரு ஃப்ராடுலண்ட் வேலை பார்த்து ஓனர் ஆகுறாரு by fraudulent activity he becomes an owner. அது கம்பெனி ஃபைண்ட் பண்ணிட்டாங்க, அது கம்பெனி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா that shares will be forfeited by the company. That company will seize the shares from the person. That shares will also be transferred to the IEPF account. இது வந்து அங்கேயும் பார்த்திருப்போம், இங்கேயும் கொடுத்துருக்காங்க. Amount received through dischargement or disposal of securities seized from a person who has been convicted for personation of acquisition of securities that will also be transferred to IEPF. Next வந்து application money.
அப்ளிகேஷன் மணி டியூ ஃபார் ரீஃபண்ட். சப்போஸ் அப்ளிகேஷன் மணி கம்பெனி வாங்கிட்டாங்க, பட் டியூ டு சம் ரீசன் அது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வரலங்கிறதுனால அந்த கம்பெனி அமௌண்ட் ரீபே பண்ண வேண்டி இருக்கும். பட் ரீபே பண்ணல அப்படின்னா ரீபே பண்ண வேண்டி இருக்கும். பட் இஃப் இட் இஸ் ரிமைன் அன்கிளைம்டு, டிவிடெண்ட் மாதிரி அதுவும் ரீபே பண்ண முடியல அப்படின்னா தட் அமௌண்ட் நீட் டு பி டிரான்ஸ்ஃபர் டு வித்தின் 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரீபே பண்ணல, ஏதோ ஒரு ரீசன்னால பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்டர் 7 இயர்ஸ் அதை ஐஇபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அதே மாதிரி தான் மெச்சூர் டெபாசிட், டிபெஞ்சரு, மெச்சூர் டெபாசிட், டிபெஞ்சரு அண்ட் அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடம்ஷன், இந்த மாதிரி அமௌண்ட்லாம் 7 இயர்ஸ்க்கு மேல பே பண்ணாம இருக்கு அப்படின்னா அதை இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு தே நீட் டு டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ். போனஸ் இஷ்யூ அப்போ ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்லாம் வரும். ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி 3 ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு 2 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு பர்சன் 4 ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த 1 ஷேர் திஸ் வில் பிகம் ஃபிராக்ஷனல் ஷேர். அந்த ஃபிராக்ஷனல் ஷேர்ஸை செல் பண்ணி கம்பெனிக்கு ஏதாவது ப்ரொசீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா தட் வில் ஆல்சோ பி டிரான்ஸ்ஃபர் டு ஐஇபிஎஃப் அக்கௌண்ட். தென் எனி அதர் அமௌண்ட். ஸோ முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லிட்டேன். ஆல் ஷேர்ஸ், அதே மாதிரி டிவிடெண்ட் கிளைம் பண்ணாம இருக்கிற அந்த ஷேர்ஸ் வில் ஆல்சோ பி டிரான்ஸ்ஃபர் டு த ஐஇபிஎஃப். ரிசல்டன்ட் பெனிஃபிட், அந்த ஷேருக்கு வர ஏதாவது பெனிஃபிட் லைக் அந்த ஷேருக்குரிய போனஸ், டிவிடெண்ட், அது எனி அதர் பெனிஃபிட் தட் வில் ஆல்சோ பி டிரான்ஸ்ஃபர் டு ஐஇபிஎஃப். தென் தீஸ் ஆர் த கிரெடிட்ஸ். ஸோ முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லிட்டேன் கிரெடிட்ஸ்க்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா, அமௌண்ட் கிவன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், டொனேஷன்ஸ் கிவன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், அமௌண்ட் லையிங் இன் த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் எக்ஸ்பைரி, தென் ஜென்ரல் ரெவன்யூ அக்கௌண்ட், தென் income from the investment made from the IEPF fund, amount received from dischargement, application money due to refund for a period of 7 years. அதே மாதிரி தான் மெச்சூர் டெபாசிட், மெச்சூர் டிபெஞ்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் த டிபெஞ்சர்ஸ் டெபாசிட்ஸ், interest on the application money, இதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டுமே will be transferred to IEPF account, and amount received from sale proceeds of fractional shares and redemption of preference shares and any other amount like shares அந்த டிவிடெண்ட் குரிய ஷேர்ஸ் அந்த ஷேர்ஸுக்கு வரக்கூடிய இன்கம் தட் எவ்ரி திங் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு ஐஇபிஎஃப் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கிரெடிட். இப்போ நம்ம டெபிட் பார்க்க போறோம். என்னென்ன இந்த அமௌண்ட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஐஇபிஎஃப் ஃபண்டில் இருக்க அமௌண்ட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரீஃபண்ட் ஆஃப் அன்கிளைம்டு டிவிடெண்ட். சப்போஸ் ஒருத்தர் வந்து இதுதான் என்னோட டிவிடெண்ட் தான் இது, ஐ வாண்ட் டு கிளைம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து அவருக்கு பே பண்ணுவாங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் மட்டும் இல்லாம டெபாசிட், டிபெஞ்சர், அப்ளிகேஷன் மணி, ஈவன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் ரீபேமெண்ட் பண்றதுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. தென் ப்ரொமோஷன் ஆஃப் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அவேர்னஸ் ப்ரொடெக்ஷன், இதுக்கு வந்து ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பரா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், ட்ரேட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அந்த இன்வெஸ்டர்ஸ் ப்ரொமோஷன் எஜுகேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ்டு அமௌண்ட். அதாவது லைக் ஒருத்தர் ஃப்ராட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதனால ஒருத்தர் சஃபர் ஆயிப்பார்ல, அந்த சஃபர் ஆன பர்சனுக்கு ஹூ ஹாவ் சஃபர்ட் லாஸ் டியூ டு ராங் ஆக்ஷன்ஸ் பை எனி பர்சன், அந்த சஃபர் ஆன பர்சனுக்கு அவரோட லாஸ் இண்டெம்னிஃபை பண்றதுக்கு இந்த ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ்டு அமௌண்ட். நெக்ஸ்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆக்ஷன் சூட்ஸ். அதாவது இதுவுமே 4th சாப்டர்ல பார்த்தோம். அப்படி என்ன அப்படின்னா, சப்போஸ் குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதுதான் கிளாஸ் ஆக்ஷன் சூட் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் ஆக்ஷன் சூட். குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. சப்போஸ் அதுக்காக குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், அதுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இன்கர் ஆயிருக்காங்களோ அதை வந்து கம்பெனி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஐஇபிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். So these are the purpose. Any other purpose incidental that too. So these are the purpose. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான questions may be asked in the exam. So utilization என்ன அப்படின்னா, refund of unclaimed dividend, mature deposit, mature debenture, application money due for refund and interest thereon. அதே மாதிரி செகண்ட் பர்பஸ் என்னன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அவேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்.
Third என்ன அப்படின்னா distribution of any discharged amount to the people who have suffered losses due to wrong action by any person. Then third fourth purpose என்ன அப்படின்னா reimbursement of legal expenses incurred in pursuance of class actions by members, debenture holders, shareholders மட்டும் இல்ல, it can be members, debenture holders or depositors, shareholders, anybody. Then application to the authority for payment. Suppose யாராவது எனி பர்சன் கிளைமிங் டு பி என்டைட்டில் டு த அமௌண்ட் ரெஃபர்டு, அதாவது இந்த டிவிடெண்ட் என்னோடது, இந்த ஷேர் என்னோடது, இந்த டெபெஞ்சர் என்னோடது, ஐ வாண்ட் மை மணி பேக் அப்படின்னா தே கேன் அப்ளை டு த ஐஇபிஎஃப் அத்தாரிட்டி. அதர் ப்ராவிஷன்ஸ் கவர்னிங் ஐஇபிஎஃப். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஇபிஎஃப் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி இருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த ஐஇபிஎஃப் ஃபண்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக. கான்ஸ்டியூட் அத்தாரிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஐஇபிஎஃப். இதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 6 மேக்ஸிமம் 7, ஆனா இப்போதைக்கு இருக்கிறது 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன் இஸ் சிஇஓ ஆல்சோ இஸ் ஒரு சிஇஓவும் இருக்காரு. அதே மாதிரி இந்த இந்த சேர்பர்சன், இந்த அத்தாரிட்டியோட சேர்பர்சன் யாரு அப்படின்னா எம்சிஏ இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், அதோட செக்ரட்டரி தான் இந்த அத்தாரிட்டியோட சேர்பர்சனா இருப்பாங்க. அதுதான் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்றாங்க. தென் central government may provide officers of employee anything for other resources for the authority, and authority will be working in consultation with CAG. CAG yoda consult பண்ணி work பண்ணுவாங்க. spending money, this authority have all the rights competent to spend money. Then audit of the fund, it will be as per the guidelines of the CAG. Then preparation of annual report. This authority need to prepare a report and send it to the central government. Central government க்கு annual report send பண்ணனும். Giving full account of its activities central government க்கு submit பண்ணனும். அந்த central government என்ன பண்ணுவாங்க அப்படின்னா along with audit report ஓட சேர்த்து they need to central government வந்து அந்த பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணி both ஹவுஸ்மே அப்ரூவ் பண்ணுவாங்க. This is all about IEPF authority. So next 6 பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் டிவிடெண்ட், ரைட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் போனஸ் ஷேர்ஸ் டு பி ஹெல்ட் இன் அபயன்ஸ். அபயன்ஸ்னா லைக் ஹோல்ட். அபயன்ஸ்னா நத்திங் பட் லைக் ஹோல்ட் பெண்டிங் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங். சப்போஸ் டிரான்ஸ்மிஷன்லாம் நம்ம எப்போ பார்த்தோம், சாப்டர் 4லே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் சப்மிட் பண்ணி தான் ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஷேர் ஹோல்டரா இருந்தா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு, கம்பெனி வந்து ஸ்டில் நாட் ரெஜிஸ்டர்டு, ஹாஸ் நாட் ரெஜிஸ்டர்டு த டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்டர் பண்ணல பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூ கோயிங் ஆன். இஷ்யூ பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் யாரு ரெஜிஸ்டர் ஹோல்டர்னு தெரியாது. ஸோ யாருக்கு டிவிடெண்ட் பே பண்றதுன்னு தெரியாது, யாருக்கு ரைட் ஷேர்ஸ் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறதுன்னு தெரியாது. ஸோ இட் வில் பி ஆன் இன் அபயன்ஸ். இன் அபயன்ஸ்னா இட் வில் பி இன் ஹோல்டு. சப்போஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபரா இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபரி யார் கொடுக்குறாங்களோ, சப்போஸ் ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு பிக்கு, ஏவே சொல்லிட்டாரு டிவிடெண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னு கம்பெனிகிட்ட சொல்லிட்டாருன்னா அந்த கேஸ்ல இட் வில் பி டிரான்ஸ்ஃபர். பட் எதுவுமே சொல்லலை அப்படின்னா தான் இட் வில் பி ஹெல்ட் இன் அபயன்ஸ். டிரான்ஸ்ஃபர் த டிவிடெண்ட் டு அன்பெய்டு அக்கௌண்ட், அதுக்குரிய அந்த டிவிடெண்ட்டை வில் பி டிரான்ஸ்ஃபர் டு அன்பெய்டு அக்கௌண்ட். ஸோ அன்பெய்டு அக்கௌண்ட்டுக்கு என்ன யூடிஏ அக்கௌண்ட்ல என்னென்னலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா அது அன்பெய்டு டிவிடெண்ட், அன்கிளைம்ட் டிவிடெண்ட் அண்ட் த ஷேர்ஸ் இன் அபயன்ஸ். அபயன்ஸ்ல இருக்க ஷேர்ஸ்க்குரிய டிவிடெண்ட்டையுமே யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. Suppose unless it is authorized by the registered shareholder in writing to pay dividend to the transferee. Keep in abeyance in relation to such shares any offer of right shares or any issue of fully paid up bonus shares. Bonus shares will be on hold. Then failure. So punishment செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 27 இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா within 30 daysக்குள்ள அந்த கம்பெனி need to distribute dividend. சப்போஸ் within 30 daysக்குள்ள பண்ணல அப்படின்னா என்னன்னா பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதே மாதிரி டிவிடெண்ட் வாரண்டா இருந்தா within 30 daysக்குள்ள போஸ்ட் பண்ணிருக்கணும். within 30 daysக்குள்ள they need to post the dividend warrants. அது ஷேர் ஹோல்டர் ரிசீவ் பண்ணாங்களா இல்லையா that doesn't matter. ஈவன் அவங்க ரிசீவ் பண்ணலனாலும் பெனால்டி வில் நாட் பி தேர். ஸோ என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா டைரக்டருக்கு
2 years imprisonment and 1000 for each day minimum. அதே மாதிரி கம்பெனிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 18%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 18%. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணலையோ அதுல 18% வந்து கம்பெனி ஹாவ் டு பே as a penalty. பெனால்ட்டியா 18% இன்ட்ரெஸ்ட். 12% நம்ம பார்த்தோம் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் யூடிஏ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலனா தான் 12%. டிவிடெண்டே பே பண்ணல அப்படின்னா 18% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி இந்த பனிஷ்மெண்ட்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தோம். எந்தெந்த கேஸ்லாம் திஸ் பனிஷ்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸம்டட் அப்படின்னா சில ஃபியூ கேசஸ் இருக்கு. அந்தந்த கேஸ்லலாம் ஈவன் பனிஷ்மெண்ட் அட்ராக்ட் ஆனா கூட இட் வில் நாட் பி அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா ஆபரேஷன் ஆஃப் லா இந்த சென்ஸ் ஆபரேஷன் ஆஃப் லா ஏதாவது ஒரு கேஸ் வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு, அதனால வந்து யாரு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேஸ்ல வந்து டிவிடெண்ட் பே பண்ண முடியாது. இட் வில் பி ஈவன் 30 daysல டிவிடெண்ட் பே பண்ணலனாலும் பனிஷ்மெண்ட் வில் நாட் பி தேர். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஷேர் ஹோல்டர் வந்து டைரக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஷேர் ஹோல்டர் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு டிவிடெண்ட் பே பண்ணணும், இந்த அக்கௌண்ட்ல தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த அக்கௌண்ட் ஹாஸ் பீன் ஃப்ரீஸ்ட் பை த பேங்க். ஏதோ ஒரு சம் ரீசன்னால ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பெனியால டிவிடெண்ட் பே பண்ண முடியல. என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனி வந்து அந்த ஷேர் ஹோல்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணோம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல பனிஷ்மெண்ட் கிடையாது. சப்போஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணி பேமெண்ட் பண்ண முடியலங்கிறத இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பனிஷ்மெண்ட் இருக்கு. இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடையாது. ஷேர்ஹோல்டர் ஹாஸ் given directions and those directions cannot be complied with and the same has been communicated. Communication is important. கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நோ பனிஷ்மெண்ட். கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா தான் பனிஷ்மெண்ட் உண்டு. தென் டிஸ்பியூட் ரிகார்டிங் ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட். யாரெல்லாம் டிவிடெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு என்டைட்டில், அதுல ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் ஏதாவது டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல யாரு என்டைட்டில் அப்படின்னு டிசைட் பண்றதுல கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த டைம்லயுமே டிவிடெண்ட் 30 daysல பே பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ஹாஸ் பீன் லாஃபுல்லி அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் எனி சம் டியூ டு இட் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர். சப்போஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கம்பெனியோட டெட்டாரா இருக்காரு, அவர் வந்து சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டி இருக்குது, அது இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாஃபுல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈவன் டிவிடெண்ட் 30 daysக்குள்ள பே பண்ணலன்னா நோ பனிஷ்மெண்ட். அதே மாதிரி வேர் ஃபார் எனி அதர் ரீசன் நாட் டியூ டு எனி டிஃபால்ட் அந்த பார்ட் ஆஃப் த கம்பெனி. கம்பெனி சைட்ல இருந்து எந்த டிஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா கம்பெனிக்கு பனிஷ்மெண்டே கிடையாது. தீஸ் ஆர் த எக்ஸம்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிதி கம்பெனிக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, நிதி கம்பெனி வந்து சப்போஸ் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் இஸ் 100 dollars, 100 இல்ல அது கம்மியா இருந்தது அப்படின்னா நிதி கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர், லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்க நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணும், இந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து இவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு, பெண்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டிஸ்பிளேட் ஆன் இட்ஸ் நோட்டீஸ் போர்டு, அந்த கம்பெனியோட நோட்டீஸ் போர்டில் ஃபார் 3 months 3 monthsக்கு அதை டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா நோ பனிஷ்மெண்ட் ஃபார் நிதி. அப்படி வைக்கல அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்ளிகபிள். பட் இது எப்போ இந்த எக்ஸம்ஷன் எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா, பேயபிள் த டிவிடெண்ட் பேயபிள் டு அ மெம்பர் இஸ் 100 or less. 100 or அதை விட கம்மியா இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் வந்து அப்ளிகபிள். மற்ற கேஸ்ல வந்து இந்த எக்ஸம்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ ஹலோ வந்துட்டீங்களாண்ணா? Okay, now let's have a recap. அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து ரீகேப் பார்க்கலாம். ஓகே, அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, டிவிடெண்ட் தட் இஸ் நாட் பெய்டு நாட் கிளைம் should be transferred to the UDA within 7 days. Within 7 days from the expiry of the 30 days.
dividend declare பண்ண 30 days குள்ள dividend pay பண்ணணும். If it is not paid within 7 days, it needs to be transferred to UDA account. UDA should be kept in a scheduled bank. Within 90 days, the company needs to prepare a statement and place it on the website of the company, and also any website mentioned in website of the company, and also any other website approved by the government. And third point என்ன சொல்லிருக்காங்க, payment of interest. Suppose within 7 days transfer பண்ணல அப்படின்னா 12% interest will be need to be paid from the date of expiry of the 7 days. Pay from the date of such default, அதாவது from the date of expiry of the 7 days. Then claimant to apply payment of claimed amount. Any person, suppose whoever is entitled to the money, they can apply to the company. Suppose 7 years that amount, that dividend amount is still unpaid, unclaimed, it will be transferred to investor education protection fund. 7 years still if it is unpaid, unclaimed, it will be transferred to investor education and protection fund. Company need to send a report to the authority, இந்த amount தான் send பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு that authority will also issue a receipt of evidence. Then transfer of shares to IEPF. Suppose that amount is not claimed for 7 consecutive years, the shares and the dividend courier shares will be transferred to investor education protection fund, and right to owner of transfer share to claim. அதே மாதிரி எப்படி dividend claim பண்ணலாமோ அதே மாதிரி the shares can also be claimed. அதுக்கு certain procedures இருக்கு, அதை follow பண்ணி claim பண்ணிக்கலாம். Next, punishment of contravention. Company need to pay penalty of 1 lakh rupees and 500 rupees for each day, maximum 10 lakh rupees. Officers kundu 25,000 rupees and 100 rupees for each day, maximum 2 lakh rupees. Then investor education protection fund, இதுல என்னென்ன credit amountலாம் இருக்கும், what are the credits அப்படின்னா, amount given by the central government, donations given by the central government, amount laid in the unpaid dividend account after the expiry of 7 years. Then amount in the general revenue account. Then income from the investment, IAPF ல இருக்க ஃபண்டை எடுத்து எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல வர income. Then amount received through dischargement or disposal of securities, application money due for refund. Application money due for refund, and also matured deposit if it is not paid for 7 years. If it is still unpaid for 7 years, அதே மாதிரி matured deposit, interest on the debentures or deposits, அதே மாதிரி preference shares if it is not if it is still unpaid for 7 years. Amount received from the sale proceeds of fractional shares and other amounts, and other amounts என்ன சொல்லிருக்காங்கன்னா the shares for which the dividend still unpaid, that also need to be transferred to IEPF, and any benefit for the particular shares will also be transferred to the IEPF account. Any benefit arising out of such shares shall also be transferred to IEPF account. Utilization of the fund. This fund will be used for refund and unclaimed dividend, deposited debentures, mature debentures, and application money, even preference shares redemption, இதெல்லாம் refund பண்றதுக்கு this will be used on. அதே மாதிரி protection of investor education awareness and இதுக்குமே it will be used. And distribution of அதாவது any person who have suffered loss because of wrongful action of any other person, அவங்களுக்கு அவங்களோட சஃபரை indemnify பண்றதுக்கு, லாஸை indemnify பண்றதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். And reimbursement of legal expenses incurred during class action suit. கிளாஸ் ஆக்ஷன் சூட் அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் யார் வந்து ஏதாவது லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆனாங்கன்னா இந்த அதை ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்குமே இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். Then application to authority. Suppose any person is claiming to be entitled அப்படின்னா that person need to apply to the authority for the shares or the amount, dividend, debenture amount, anything. Then constitution of the authority. எதுக்கு இந்த authority வச்சிருக்காங்கன்னா to administer the fund, IEPF fund. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா secretary of ministry of MCA. Secretary of MCA will be the chairperson of this authority. அதே மாதிரி there will be six other members will also be there. CEO இருப்பாரு. Then this authority will work in consultation with CAG. This authority have all the authority to spend money. This authority have all the powers to spend money, and also audit of the fund will be as per the guidelines of CAG.
ஒன்ஸ் வந்து ஆடிட் ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் திஸ் அத்தாரிட்டி நீட் டு சப்மிட் த சேம் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவல் ரிட்டர்னையும் ஆடிட் ரிப்போர்ட்டையும் ஆடிட் ரிப்போர்ட்டையும் தே வில் லேட் பிஃபோர் ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ரெண்டு பார்லிமெண்ட்டும் அப்ரூவ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐஇபிஎஃப். நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் ஆஃப் டிவிடெண்ட், ரைட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இன் abeyance, bonus shares to be held in abeyance. சப்போஸ் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் ஹவ் பீன் டெலிவர் பை த ஷேர் ஹோல்டர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் சப்மிட் பண்ணிட்டாங்க, பட் இட் இஸ் நாட் yet ரெஜிஸ்டர்ட் பை த கம்பெனி டியூ டு சம் ரீசன். அதனால ஸோ அது யார் ஓனர்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ யாருக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது, யாருக்கு ரைட்ஸ் இஷ்யூ, யாருக்கு போனஸ் இஷ்யூ, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல த ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ வில் பி kept in abeyance unless the transferor said it will be transferred to the transferee, then அப்படின்னா டிரான்ஸ்ஃபரிக்கு கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்ஃபரா ரைட்டிங்ல சொல்ல அப்படின்னா இட் cannot be transferred, it will be held in abeyance. Then punishment for failure to distribute the dividend within 30 days. With 30 days குள்ள dividend distribute பண்ணிருக்கணும். அப்படி டிவிடெண்ட் வாரண்டா இருந்தால் 30 டேஸ்க்குள்ள போஸ்ட் பண்ணிக்கணும். அதை ரிசீவ் பண்ணுறாங்களா ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ கன்சர்ன், தட் டசன்ட் மேட்டர். இந்த கம்பெனி போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனிக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்காது. வித்தின் 30 டேஸ்க்குள்ள போஸ்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் அதில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வித்தின் 30 டேஸ் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா எவ்ரி டைரக்டர் shall be liable to a imprisonment of 2 years. அதே மாதிரி பெனல்ட்டி எவ்வளோ இருக்குன்னா 1000 for each day, for every day. Company needs to pay simple interest at the rate of 18. UDA அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா at the rate of 12%, டிவிடெண்டே பே பண்ணலன்னா at the rate of 18%. Exemption from punishment, இதுல என்னென்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா dividend could not be paid by any reason of operation of law. ஷேர் ஹோல்டர் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் த சேம் குட் நாட் பி கம்ப்ளைட் வித் த கம்பெனி அண்ட் த சேம் ஹாஸ் பீன் கம்யூனிகேட்டட் பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் வில் பி அட்ராக்டட், கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா நோ பனிஷ்மெண்ட். டிஸ்பியூட் ரிகார்டிங் ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் ஹாஸ் பீன் லாஃபுல்லி அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் எனி சம் due from the shareholder to the company. அதே மாதிரி ஃபார் எனி அதர் ரீசன் நாட் பை ஃபால்ட் ஆஃப் த கம்பெனியோட ஃபால்ட் கிடையாது, வேற ஏதோ ஒரு ரீசன்னால டிவிடெண்ட் பே பண்ண முடியலன்னா அந்த கேஸ்லயும் கம்பெனி வில் நாட் பி லயபிள். நெக்ஸ்ட் நிதி கம்பெனிக்கு பனிஷ்மெண்ட்ல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா சப்போஸ் அந்த அமௌண்ட் இஸ் 100 or less, சப்போஸ் த அமௌண்ட் இஸ் 100 or less, 100 or less இருக்கு அப்படின்னா நிதி கம்பெனி நீட் டு டிக்ளேர் இந்த லோக்கல் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தே ஆல்சோ நீட் டு டிஸ்பிளே இட் இன் த நோட்டீஸ் போர்டில் 3 monthsக்கு டிஸ்பிளே பண்ணிக்கணும். அப்படி 3 monthsக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா there is no punishment for the நிதி கம்பெனி. அன்லெஸ் இப்படி பண்ணல அப்படின்னா நிதி கம்பெனிக்குமே punishment will be attracted. So this is all about chapter number 8, dividend, declaration and payment of dividend. Hope you all understood the concepts and sumsல எதுவுமே difficult இல்ல. Hope you all understood the concept. Thank you so much for watching. Keep supporting and keep subscribing. Thank you so much, guys.